வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 32. தம்பியும் காதலனும். உள்ளே நுழைந்த வீரர்களை கண்டதும் ராகுலனுடைய அசட்டு தைரியம் வந்த வேகத்தில் போய்விட்டது. அவன் உடம்பு உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு முறை நடுங்கி ஓய்ந்தது. உபாத்தியாயனிடம் பயின்ற சித்ராவின் தம்பியின் முகத்தில் மட்டும் எந்த பீதியும் இல்லை. காரியம் தலைக்கு மிஞ்சிவிட்டது என்பதை அறிந்த சித்ராவின் தம்பி ராகுலனை ஒருமுறை மிகுந்த ஏளனத்துடன் பார்த்தான். பிறகு மீண்டும் ஆசனத்தில் உட்கார்ந்து சற்று லேசாக சிரிக்கவும் தொடங்கினான். உபாத்தியாயனிடத்தில் தன் கைவரிசை செல்லாதென்பதை உணர்ந்த ராகுலனுக்கு சித்ராவின் தம்பியின் சிரிப்பு ஆத்திரமூட்டவே கோபத்தையெல்லாம் அவன் மீது திருப்பி, எதற்காக சிரிக்கிறாய் என்று எரிந்து விழுந்தான். சித்ராவின் தம்பி தன் ஹாஷ்ய ரசத்தை சிறிது காட்டினான். நீங்கள் உங்கள் கதையை சித்ராவிடம் சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது போல் தோன்றுகிறது என்பதை நினைத்தேன். சிரிப்பு வந்துவிட்டது என்றான். சிரிக்கும் சமயமா இது என்று ராகுலன் மீண்டும் அதட்டலான குரலில் கேட்டான். சமயம் பார்த்தா நீங்கள் கதை சொன்னீர்கள் என்று கத்தினான் சித்ராவின் தம்பி. இந்த சம்பாஷணை உபாத்தியாயனிடமிருந்து சிரிப்பை வரவழைத்தது. ராகுலன் நல்ல சமயம் பார்த்துதான் கதையை சொன்னான். நீங்கள் வரும் வழியிலேயே கதையை முடித்திருந்தால் நான் கதை கேட்க கொடுத்து வைத்திருப்பேனா என்று கேட்டான் உபாத்தியாயன். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கதையை 100 தடவை சொன்னாலும் இவர் அழுக்காது. வழியில் கதை முடிந்திருந்தாலும் உபாத்தியாயர் கேட்பதற்காக இங்கு திரும்பவும் ஆரம்பித்திருக்கும் என்றான் சித்ராவின் தம்பி. இதை சொல்லி முடித்ததும் உபாத்தியாயனும் சிஷ்யனும் பலமாக சிரித்தார்கள். அவர்களை கொளுத்தி விடுபவன் போல் மிக உக்கிரமாக பார்த்தான் ராகுலன். ஆனால் அவன் உக்கிரத்தை அவ்விருவரும் கவனிக்கவில்லை. சிரிப்பை நிறுத்தி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். உன்னை சரி செய்ய எனக்கு உத்தரவில்லை, அவசியமும் இல்லை. ராகுலனை கைது செய்யும்படி தோரமான உத்தரவிட்டிருக்கிறார். ஆகையால் நீ செய்யப்போவதென்ன என்று உபாத்தியாயன் சித்ராவின் தம்பியை கேட்டான். தம்பி பதில் சொல்வதற்குள் ராகுலன் முந்திக் கொண்டான். டே அஜித், தூதனை தோரமான ஒரு காலும் கைது செய்ய உத்தரவிட மாட்டான். அதுவும் ஹீனர்களின் அடிமையான உன்னிடம் என்னை போன்ற கூர்ஜர பிரபுவை கைது செய்யும்படி சொல்வானா? நீ ஏதாவது அத்துமீறி செய்தால் மலைவாசலில் என் மாமனிடம் ஏற்கனவே பெற்ற தண்டனையை திருப்பிக் கொடுக்க உத்தரவிடுவேன் என்று மீண்டும் கூறினான் ராகுலன். உபாத்தியாயன் ராகுலனை கவனிக்காமலே, இவன் மாப்பிள்ளையாவதற்கு முன்பே உன் தகப்பனாரிடம் மாமன் உறவு கொண்டாடுகிறானே, இது உனக்கு சம்மதமா என்று சித்ராவின் தம்பியை பார்த்து கேட்டான். சித்ராவின் தம்பி, இந்த மாதிரி ஒரு மந்தியை அப்பா சித்ராவுக்கு தேர்ந்தெடுத்தாரே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே ராகுலனை நோக்கி திரும்பி, சற்று நேரம் சும்மா இருக்க உங்களால் முடியாதா என்று கேட்டான். தனக்கு மைத்துனனாக போகிறவன் எதிரியுடன் சேர்ந்து பேசுவதை பார்த்த ராகுலனுக்கு கோபம் மிதமிஞ்சவே, நமது அடிமை பேசும்போது நாம் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று இன்னொரு கேள்வியை கேட்டான். தன்னிடம் சிக்கிக்கொண்ட எலியிடம் பூனை விளையாடுவது போல் உபாத்தியாயன் ராகுலனிடம் விளையாடினான். முகுந்தா, எஜமான் கைகளை பின்னால் சேர்த்து கட்டு. பிறகு அவர் சட்டை பையில் ஜாக்கிரதையாக வைத்திருக்கும் குப்தராஜ்ய செய்தியை பிடுங்கு என்று ஏளனம் கலந்த குரலுடன் உத்தரவிட்டான். இந்த உத்தரவால் கோபவெறி கொண்ட ராகுலன் உபாத்தியாயன் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய எத்தனித்தான். அவன் ஒரு அடி எடுத்து வைக்கும் முன்பே முகுந்தன் அவன் கைகளை பின்னால் சேர்த்து பிடித்து கொண்டான். மற்றொரு வீரன் அவன் சட்டைப்பையை பலவந்தமாக கிழித்து மார்புக்கு அருகில் இருந்த செய்திச் சுருளை எடுத்து உபாத்தியாயனிடம் கொடுத்தான். முகுந்தா, எஜமானை இன்றிரவு மாட்டுத் தொழுவத்தில் ஜாக்கிரதையாக உறங்க செய்து காலையில் என்னிடம் கொண்டு வா என்று அஜிச்சந்திரன் உத்தரவிட்டதும் வீரர்கள் ராகுலனை இழுத்து சென்றார்கள். சித்ராவின் தம்பியும் அவர்களை தொடர ஆரம்பித்தான். நீ இங்கே என்னுடன் படுத்துக்கொள்ளலாம், தவிர உன்னுடன் பேச வேண்டிய செய்தியும் கொஞ்சம் இருக்கிறது என்று கூறிய உபாத்தியாயன் சித்ராவின் தம்பியை மஞ்சத்தில் உட்காரும்படி சைகை செய்து தானும் அவனுக்கு எதிரில் ஒரு மஞ்சத்தை இழுத்து போட்டுக்கொண்டான். பிறகு ராகுலனிடமிருந்த குப்தராஜ்ய செய்தியை பிரித்து விளக்கருகில் நீட்டி படித்தான். அதில் ஸ்கந்தகுப்தன் க்ஷீணித்து வரும் தன் தேகஸ்திதியை பற்றியும் ஆனந்த தேவி, பூரகுப்தன் இவர்கள் சூழ்ச்சியை பற்றியும் குறிப்பிட்டிருந்தான். அடிலனை உபயோகித்து தான் ஹீனர்களை பிளக்க செய்து வரும் முயற்சியை பற்றி பிரஸ்தாபித்திருந்ததோடு சீக்கிரத்தில் அடிலன் தலைமையில் குப்தராஜ்ய படைகள் மூலஸ்தானபுரத்தை தாக்கும் என்றும் கடிதத்தில் கண்டிருந்தது. அடிலன் தன்னிடமிருக்கும் விஷயத்தை தோரமானாவுக்கு ஆனந்த தேவி எழுதி அனுப்பியுள்ளதால் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஓலையில் ஆங்கியிருந்தது. ஓலையை படித்த உபாத்தியாயன் நீண்ட நேரம் தீவிர யோசனையில் இருந்தான். இந்த ஓலை சரியான சமயத்தில் கிடைக்காததால் மூலஸ்தானபுரத்தை குப்தராஜ்ய படைகள் தாக்கும் செய்தியை தான் முன்னதாக தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை உபாத்தியாயன் அறிந்து கொண்டான். ஆனால் போன விஷயத்தை பற்றி சிந்திப்பதில் பலன் என்ன என்று ஓலையை விளக்கில் காட்டி பற்றவிட்டான். அது எரிந்து சாம்பலானதும் உபாத்தியாயன் சித்ராவின் தம்பியுடன் பேச ஆரம்பித்தான். மூலஸ்தானபுரத்தில் சித்ராவும் நீயும் பல்தேவிடம் சிக்கியது நினைவில் இருக்கிறதா? இருக்கிறது உபாத்தியாயரே.
நீங்கள் இருவரும் தோரமானாவ் இருக்குமிடம் போக வேண்டியதென்றும் காமினியை சந்திக்க வேண்டியதென்றும் சித்ராவிடம் சொல்லி அனுப்பினேன் அல்லவா? ஆம். ஏன் அப்படி செய்யவில்லை? சித்ராவுக்கு இஷ்டமில்லையா? சித்ராவுக்கு இஷ்டம்தான், எனக்குத்தான் இஷ்டமில்லை. காரணம் குடும்ப கௌரவம், சித்ராவின் தம்பி என்பதால் ஏற்பட்ட கடமை. இந்த பதிலை கேட்ட உபாத்தியாயன் சற்று ஆச்சரியத்துடன் சித்ராவின் தம்பியை ஏறெடுத்து பார்த்தான். சித்ராவின் தம்பி தலை குனிந்து கொண்டே பேசினான். உபாத்தியாயரே, சில விஷயங்களை சொல்வது சில பேருக்கு ரொம்ப கடினம். ஆனால் பேச வேண்டிய சந்தர்ப்பங்களில் சாதாரண சம்பிரதாயங்களை கவனித்தால் விஷயத்தை புரிந்து கொள்வதும் கஷ்டம். ஆகையால் பட்டவர்த்தனமாகவே சொல்கிறேன், கேளுங்கள். ராகுலன் அயோக்கியனாயிருக்கலாம், அல்பனாயிருக்கலாம். ஆனால் சித்ராவின் கணவனாக என் தகப்பனாரால் நிச்சயிக்கப்பட்டவன். உங்களிடம் சித்ராவுக்கு இருக்கும் பிரியம் எனக்கு தெரியும். இருந்தாலும் வேறொருவனுக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்ட அவள் உங்களுடன் உறவாட நான் எப்படி அனுமதிக்க முடியும்? சித்ராவுக்குத்தான் மனமாகவில்லையே என்று குறுக்கிட்டான் உபாத்தியாயன். உண்மைதான், எங்களையும் மீறிய நிகழ்ச்சிகளால் மனம் தடைபட்டது. அதற்காக மணமகனுக்கு என் தகப்பனார் அளித்த வாக்கு ரத்தாகி விடுமா? 4 பேர் முன்னிலையில் மணமகனாக வரிக்கப்பட்டவனை காரணமில்லாமல் தள்ளிவிட முடியுமா? தள்ளினால் மற்ற ஹீன பிரபுக்கள் எங்களை என்ன நினைப்பார்கள்? இந்துக்களுக்குள்ள மனவிதிதான் ஹீனர்களுக்கு கிடையாதே. ஆகையால் குடும்ப கௌரவம் எங்கிருந்து வந்தது? சித்ராவை என்னிடமிருந்து பிரிக்க உனக்கு கடமைதான் எங்கிருந்து வந்தது? தகப்பனாரிடமிருந்து. தந்தைதான் முன்கண்ட தெய்வம். அவர் அபிலாஷைதான் மகன் கடமை என்று நீங்களே போதிக்கவில்லையா உபாத்தியாயரே? பெண் ஒருமுறை ஒருவனை மனத்தால் வரித்தாலும் அவன் கணவனாகி விடுகிறான் என்று நீங்களே உபதேசிக்கவில்லையா? அப்படி இருக்க மணப்பந்தலில் உட்காரவும் தயாராகிவிட்ட சித்ரா கால விசேஷத்தால் கடமையிலிருந்து மாற முடியுமா? சிஷ்யன் தான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை தன்னிடமே திருப்பி படிப்பதைக் கண்ட உபாத்தியாயனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. ஹிந்து தர்மங்களை உபதேசித்தால் ஒரு ஹீன பிள்ளையின் மனம் கூட எவ்வளவு பரிபக்குவம் அடைகிறது என்பதை கவனித்த உபாத்தியாயன் சிறிது நேரம் மௌனம் சாதித்தான். வாதம் பலவீனப்படும் போது வேதாந்தத்தில் இறங்குவது சுலபமாகியால் அந்த உபாயத்தை கடைபிடித்த உபாத்தியாயன், நீங்கள் யாருக்கு சித்ராவை நிச்சயித்தாலும் முடிச்சு போட்டிருக்க இடத்தில்தான் அவள் மாலையிட முடியும். அது இருக்கட்டும், சித்ரா எங்கே இருக்கிறாள் என கேட்டான். மூலஸ்தானபுரத்தில். அதைத்தான் ராகுலனை சொல்லிவிட்டானே. மூலஸ்தானபுரத்தில் எந்த இடத்தில்? இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது உபாத்தியாயரே. ஏன்? சொன்னால் நீங்கள் சித்ராவை தேடிக்கொண்டு அங்கேயும் வருவீர்கள். இதை கேட்டதும் உபாத்தியாயன் கோபம் எல்லை மீறிவிட்டது. டேய் முட்டாள், நீ சொல்லாமலே என்னால் சித்ராவை வரவழைக்க முடியாதென்ற நினைக்கிறாய்? உனக்காக சித்ரா எதையும் செய்வாள் என்பது எனக்கு தெரியாதா? உன்னையும் ராகுலனையும் சிறையில் தள்ளி அதை பற்றி மூலஸ்தானபுரத்தில் தண்டோரா போட்டால் சித்ரா என்னை தேடி ஓடி வருவாள். ஆனால் அதற்கு இப்பொழுது அவசியமில்லை. ஏனென்றால் இப்பொழுது உன் தந்தையும் நானும் ஒரே கட்சி. என்ன? வாரி சுருட்டி கொண்டு மஞ்சத்திலிருந்து எழுந்திருந்தான் சித்ராவின் தம்பி. சந்தேகம் இருந்தால் ராகுலனை கேள். நான் இப்பொழுது சாம்பலாக்கிய குப்தராஜ்ய ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ நினைக்கிறாய்? உன் தந்தை அடிலனை ஹீனர்கள் தலைவனாக குப்த சக்கரவர்த்தி அங்கீகரித்து விட்டார். உன் தந்தையின் தலைமையில் குப்த படைகள் மூலஸ்தானபுரத்தை தாக்கப் போகின்றன. நான் குப்தராஜ்யத்தின் நண்பன் என்பதைத்தான் ராகுலன் சற்று முன்பே சொன்னானே என்று உபாத்தியாயன் விளக்கினான். சித்ராவின் தம்பிக்கு உண்மை மெல்ல மெல்ல தெளிவுபடத் தொடங்கியது. அவன் ஏதோ பதில் சொல்ல போனான். உபாத்தியாயன் அவனை பேச விடாமல், உன் தந்தையின் அந்தஸ்து, உயிர், குப்தராஜ்யத்தின் பிற்காலம் எல்லாம் அடுத்த சில வாரங்களில் தீர்மானமாகும். ஆகையால் வாழ்க்கை சம்பந்தமான சில்லறை விஷயங்களில் சர்ச்சை வேண்டாம். நாளை காலை நானும் நீயும் பிரிந்து வெவ்வேறாக மூலஸ்தானபுரம் செல்வோம். நான் ராகுலனை சிறையில் அடைக்கப் போகிறேன். சித்ரா முன்பு எந்த இடத்திலிருந்து தப்பினாலோ அதே இடத்தில் நான் தங்கப் போகிறேன். அந்த இடத்துக்கு சித்ராவை அனுப்பு. என் வாளின் மேல் ஆணை. அவளுக்கு என்னாலோ வேறு யாராலோ எந்தவித ஹானியும் நேராது என்றான். சித்ரா வர மறுத்தாள் என தம்பி கேட்டான். உன் தந்தையின் எண்ணம் ஈடேறாது. தவிர ராகுலன் மணப்பிள்ளையாக இருப்பது போய் மரணப்பிள்ளையாக நேரிடும் என்றான் உபாத்தியாயன். இது தர்மமா உபாத்தியாயரே? சாதாரண தர்மத்திற்கும் காதல் தர்மத்திற்கும் வித்தியாசம் உண்டு. தந்தையின் இஷ்டத்துக்கு விரோதமாக பெண்ணை தூக்கி சென்ற அரசர்களது சரித்திரத்தை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேனே என்றான் உபாத்தியாயன். இதற்கு பிறகு இருவரும் பேசாமல் படுத்துக் கொண்டார்கள். விடியற் காலையில் வீரர்கள் வந்து அஜித் சந்திரனை எழுப்பினார்கள். உபாத்தியாயன் ஸ்நானம் செய்து புது உடைகள் அணிந்து வீட்டுக்கார கிழவிக்கு திருப்தியாகும்படி சில ஸ்வர்ணங்களை கொடுத்துவிட்டு புறப்பட சித்தமானான். உபாத்தியாயனும் சித்ராவின் தம்பியும் வெளியில் வந்தபோது வாயிலில் குதிரைகள் தயாராக நின்றன. ராகுலனை வீரர்கள் ஒரு குதிரையில் ஏற்றி கைகளை பின்னாலும் கால்களை பக்கவாட்டிலும் கயிறுகளால் கட்டினார்கள். உபாத்தியாயன் குதிரையில் ஏறும் முன்பு சித்ராவின் தம்பியை நோக்கி, நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என்று கூறிவிட்டு குதிரை மேல் தாவி ஏறி லகானை இழுத்தான். அடுத்த வினாடி உபாத்தியாயனும்
அவன் வீரர்களுக்கிடையில் ராகுலனும் பறந்து சென்றனர். சித்ராவின் தம்பி சற்று நேரம் அவர்கள் போன திக்கையே பார்த்து கொண்டிருந்து விட்டு தானும் குதிரை மீதேறி தீவிர சிந்தனையுடன் குதிரையை மெல்ல நடக்க விட்டான். 2 நாட்கள் கழிந்தன. மூலஸ்தானபுர படகுத்துறையின் தர்மசாலையில் இருந்த அந்த பழைய அறையில் உபாத்தியாயன் மஞ்சத்தில் சாய்ந்து ஏதோ தீர்காலோசனையில் இருந்தான். அறை முன்பிருந்ததை விட சுத்தமாயிருந்தது. உபசேனாதிபதி உட்காரும் இடமாகையால் பல முகங்களுடன் கூடிய பிரம்மாண்டமான குத்து விளக்கும் நின்று கொண்டிருந்தது. வெளியே படை வீரர்களின் பராக் கோஷமும் தூரத்தில் படகோட்டிகளின் கூச்சலும் கேட்டுக்கொண்டிருந்தன. இத்தனை இரைச்சலும் உபாத்தியாயன் காதில் விழவில்லை. உலகத்தையே மறந்து மனகுதிரையை எங்கெங்கோ பறக்க விட்டு கொண்டிருந்த உபாத்தியாயன் நினைவை இந்த உலகத்துக்கு இழுக்க காவலன் ஒருவன் உள்ளே நுழைந்து, எஜமான், தங்களை பார்க்க யாரோ ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறாள் என்று அறிவித்தான். வரச்சொல் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் உபாத்தியாயன். காவலன் மறைந்த சிறிது நேரத்திற்கெல்லாம் வளையொலி கேட்கவே தலையை திருப்பிய உபாத்தியாயன் வாயிற்படியை பிடித்து கொண்டு ஓவிய பாவை போல் சித்ரா நிற்பதை கவனித்ததும் உள்ளே எழுந்த பூரிப்பால் எதையும் சொல்ல இயலாதவனாய் அவள் மேல் வைத்த கண் வாங்காமல் சிலையாகிவிட்டான். சிற்பி செதுக்கிய சிலையென வாயிற்படியில் நின்ற சித்ரா தேவியும் மெல்ல மெல்ல உபாத்தியாயனை அணுகினாள். அதே சமயத்தில் வாயிற்படிக்கருகில் தோன்றிய இன்னொரு உருவம் கதவுக்கருகில் மறைந்து நின்று உள்ளே நடப்பதை கவனிக்கலாயிற்று.